உங்களுக்கு 10 கோடி ரூபாய் பெருமானம் கொண்ட ஒரு மிகப்பெரிய பங்களாவை கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. நான் தான் இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு 10 கோடி ரூபாய் மதிப்பு இருக்கிற ஒரு பங்களாவை எழுதி கொடுக்குறேன். ஒரே ஒரு கண்டிஷன் தான் போடுறேன். இந்த பங்களாவோட அண்டர் கிரவுண்டுக்கு ஒரு பூட்டு போட்டு பூட்டி வச்சிருக்கேன். அந்த அண்டர் கிரவுண்டுக்கு மட்டும் இங்க போக கூடாது. இதுக்கு ஓகேன்னா கழுத்து போட்டு கொடுங்க. காசே வாங்காம உங்களுக்கு நான் அந்த பங்களா விக்கிறேன்னு சொன்னா உங்கள எத்தனை பேரு இந்த பங்களாவை எங்கிட்ட இருந்து வாங்கிப்பீங்க? நான் போற ஒரே கண்டிஷன் என்ன, கீழே இருக்கிற அண்டர் கிரவுண்ட் ஏரியாவை திறக்க கூடாதுன்னு. அதை திறக்காம இருக்கிறது தான் இந்த பங்களாவுக்காக நீங்க எனக்கு கொடுக்குற விலை. அப்படி நான் விற்க தயாரா இருந்தா என் பங்களாவை நீங்க வாங்கிப்பீங்களா மாட்டீங்களா? இதான் கேள்வி. கமெண்ட் பண்ணிட்டு அடுத்து இந்த கணக்குல வருவோம். ஏன்னா இதே மாதிரியான ஆப்ஷன் இந்த படத்துல இருக்கிற ஹீரோ ஹீரோயினுக்கு கொடுக்கப்படுது. அவங்க என்ன சாய்ஸ் எடுத்தாங்க, அதோட விளைவுகள் என்னவாக இருந்தது, இது எல்லாத்தையும் நம்ம பின்னாடி பார்க்க போறோம். செல்லார் டோர்னு சில பல வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன ஒரு ஹாலிவுட் படத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல எடுத்ததுமே ஒரு புருஷன் முண்டாட்டியே காட்டுறாங்க. நம்ம படத்தோட ஹீரோ ஹீரோயின் இவங்க தான். ரொம்ப வருஷமா குழந்தைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஒரு 5 மாச கர்ப்பிணி பொண்ணாக இருக்கிறா. புள்ள பிறந்தா ரூம்ல என்ன கலரை அடிக்கலாம் சொல்லிட்டு புள்ளியோட ரூம் ரெடி பண்றதுக்காக இவங்க பெயிண்டிங் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதுல பாருங்க, ஒட்டி இருக்கிறது எல்லாமே பாக்குறதுக்கு மஞ்சள் கலர் மாதிரி தான் நமக்கு தெரியுது. ஆனா அதுல பல வெரைட்டி இருக்குதா. இந்த மஞ்சள் இந்த நாட்டுல இந்த இடத்துல இந்த கலாச்சாரத்தை பயன்படுத்துவாங்கன்னு விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கிறா. அவ பிறக்க போற புள்ள ஆனா பொண்ணால பாக்கணும்னு நம்ம ஹீரோவுக்கு ஆசை. ஆனா அது சர்ப்ரைஸாவே இருக்கட்டும், பார்க்க வேண்டான்னு நம்ம சரி நீ விட்டுட்டார். அடுத்த ராத்திரி படுத்திருக்கும் போது நான் வேலைன்னு பிஸியா இருக்கிறேன், நீ என்ன டிஸ்டர்ப் பண்ணாம நீயாதான் வாரம் ஹாஸ்பிட்டலுக்கு போற, நீயாதான் தேவையான இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாமே டாக்டர்கிட்ட பேசி போட்டுக்கிற, நீயாதான் எல்லாத்தையுமே பாத்துக்கிற, என்ன நீ டிபெண்ட் பண்ணி இருக்கிறதே இல்ல, இதெல்லாம் பெரிய விஷயம்னு பாராட்டிக்கிட்டு இருக்கிற. அந்த மாவுக்கு சந்தோஷமா தான் இருக்குது. கட் பண்ணி அதுக்கு பிறகு ஹீரோயினை காமிச்சா ஹீரோயின் ஒரு மேக்ஸ் ப்ரொஃபசர் போல தெரியுது. அதை பத்தி ஏதோ கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ஒரு ஆர்கிடெக்ட் போல தெரியுது. வேலை பார்க்கற இடத்துல கூட இருக்கிற 2 பேரு அங்க ஒரு பொண்ணை பார்த்ததும் ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க இவரை. ஏன்னா அந்த அசிஸ்டன்ட் பொண்ணும் நம்ம ஹீரோவும் ஒரு காலத்துல லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனா அவன் இப்ப என்ன சொல்றான்னா, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நான் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறேன், இந்த மாதிரி எல்லாம் ஓட்டாதீங்க, அந்த மாதிரி என்னமெல்லாம் எங்களுக்கு கிடையாது அப்படின்னு ஓப்பனா சொல்லிடுறாரு. ஆனாலும் இந்த பைபிள் ஏசி கண்டுக்க மாட்டேங்கிறாங்க, பெருசா எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. இவங்க இப்ப கடைசியா ஏதோ ஒரு வீட்டை விற்கிறதுக்கு ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட வேலையில இருக்கிறார் போல. சோ ஃபீல்டுக்கு போய் வீட்டை பார்க்கணும். நான் வேணும்னா அந்த வீட்டுக்கு வரட்டுமா, நீங்களும் நானும் சேர்ந்து ஒப்புன ப்ராஜெக்ட் என்ன அந்த அசிஸ்டன்ட் வலியா பேசினாலும் நம்மளால வேண்டாம் நான் பாத்துக்கிறேன்னு விலகி போறேன். இல்ல தம்பிக்கிட்டு இருக்குது. திடீர்னு ஒரு நாள் அந்த அம்மாவுக்கு வயிற்று வலி தாங்க முடியல. ஐயோ அம்மா எனக்கு கதறி அழுகுறானே. நம்ம ஹீரோக்கு கால் பண்ணா அவன் போன் எடுக்கல, பிஸியா இருக்கிறான் அந்த பக்கம் ரியல் எஸ்டேட் வேலையில. திரும்ப கால் பண்ணி எடுக்கல. கட் பண்ணா இவன் எப்போ போனை பாக்குறானோ அப்ப 7 மிஸ்டுகளுக்கு மேல இருக்குது. பாத்துட்டு போய் அப்புறம் வேசிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி இருப்பான் போல தெரியுது. ஹாஸ்பிட்டல பார்த்தா கடை ஆல்ரெடி கலந்துருச்சா. ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்கிறா. இவன் ஆர்வம் சொல்லிட்டு இருக்கிறா. அப்புறம் வீட்டு பக்கம் வந்தா இனிமே இந்த வீட்டுல என்னால வாழ முடியாதுங்கிறா. ஏன்னா இந்த வீட்டுல தனக்கு புள்ள பிறந்தா அந்த பிள்ளைக்காக ஒரு வீட்டை பார்த்து பெயிண்ட் பண்ணி அந்த ரூம் ரெடி வச்சிருக்காங்க. அது இப்ப தேவையில்லாத அந்த நினைவுகளை கொடுக்கறதுனால வேண்டாம் வேற வீடு பாப்போம்னு சொன்னதும் நம்ம ஹீரோவும் சரின்னு ஒத்துக்கிறேன். அப்புறம் ஒரு ஏஜென்ட் அம்மாவை பிடிச்சு வீடா சுத்தி தெரிஞ்சிட்டு இருக்காங்க. எந்த வீடும் பிடிச்சாப்ல இவங்களுக்கு ஏத்தாப்ல அமையல. இப்படியே போய்கிட்டு இருக்கும்போது அந்த ஏஜென்ட் அம்மா ஒன்னும் பிரச்சனை இல்ல, நமக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய ஓனரத்தோடு இருக்கிறாரு, நம்ம நண்பர் தான், நம்ம பக்கத்து வீடு தான், அவரோட ரியல் எஸ்டேட் ஒர்க் எல்லாம் நான் தான் பாத்துட்டு இருந்தேன், அவர்கிட்ட நான் உங்களை அனுப்பி வைக்கிறேன், அவருக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு ஏதாவது பெருசா செய்வாப்லன்னு ஏஜென்ட் அம்மா சொல்லி அனுப்பிச்சு வைக்குது. சரின்னு இவங்களும் அவரை பாக்குறதுக்காக போறாங்க. பார்த்தா அந்த வீடு ஒரு பேய் வீடு மாதிரி, பெரிய பங்களா மாதிரி இருக்கு, ஒரு பேய் பங்களா மாதிரி. கேட்ல இருந்து வீட்டுக்கு நடுவுலயே அறையா கிடக்கும் போல தெரியுது. அப்புறம் வண்டியை கொண்டு உள்ள நிப்பாட்டிட்டு அப்புறம் கேட்டு பக்கம் போனா கேட்டு எத்தா தண்டி கதவு வரவேற்கிறார். ஹஸ்பண்ட் ஒய்ஃபை வரவேற்றுட்டு ஜாலியா சந்தோஷமா பேசிட்டு இருக்கிறார். இவங்க தங்களுக்கு எந்த மாதிரி வீடு வேணும்னு எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. பட்ஜெட் எல்லாம் எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், முதல்ல உங்களோட பர்சனல் லைஃபை பத்தி பேசுங்கன்னு அங்க அவர் அருமையான ஒரு கேள்வி கேட்கிறார். எது உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கும்? இந்த மாதிரி செங்கலால செய்யப்பட்ட ஒரு கட்டடம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குமா அப்படின்னு கேட்டா அந்த கட்டடத்துல வாழ்றவங்க எப்படி வாழ்றாங்கிறத பொறுத்து தான் சந்தோஷம் இருக்குன்னு நம்ம ஹீரோ அருமையா விலைக்கு சொல்லுவாரு. அது அவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. ஒரு காலத்துல இவரும் தம் பொண்டாட்டி பிள்ளையோட நல்லா வாழணுங்கிறதுக்காக தான் இந்த வீட்டை கட்டினாரா. ஆனா அப்ப சந்தோஷமா இருந்தவரு அதுக்கு பிறகு சந்தோஷம் இல்ல, இப்ப எனக்கு இது வெறும் சாதாரண கட்டடம் மாதிரி தான் தெரியுதுன்னு. அப்புறம் ரொம்ப பழமையான ஒயின் ஒன்று எடுத்து வச்சிருக்கிறேன், பானை சாப்பிட்டே பேசணும்னு சொல்லிட்டு ஒயின் ஊத்தி கொடுக்குறாரு. எல்லாரும் சாப்பிடுறாங்க. சந்தோஷமா ஜாலியா பேசி பழகினால இவருக்கு இந்த பேரை ரொம்பவே பிடிச்சு போச்சு. அப்புறம் லேட் ஆயிடுச்சு போல. கிளம்பணும் அப்படின்னு இவங்க சொல்லும் போது எதுக்கு அவசரப்பட்டுட்டு காலையில போங்க, மேல கெஸ்ட் ரூம் இருக்கு, கெஸ்ட் ரூம்ல நீங்க தங்கிக்கீங்க, உங்களை மாதிரி ஒரு சந்தோஷமான குடும்பத்தை பார்க்கும்போது எனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வருதுங்கிறாப்ல நம்ம சார்ந்த அவர் சொல்றாரு. நம்ம ஹீரோ யோசிப்பாப்ல. ஆனா ஹீரோயினா ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீங்க ஏற்கனவே குடிச்சிருக்கீங்க, குடிச்சு நம்ம வண்டி ஓட்டக்கூடாது, காலையில போய்க்கலாம் அவளும் சொன்னதும் ஓகேன்னு மேல அரேஞ்ச் பண்ணி அவங்கள தூங்க வச்சிட்டாரு. அவங்க மேல படுத்துருக்காங்க. அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படியும் நல்ல மனுஷங்க இருப்பாங்களா, நல்லா பேசுறாங்க பழகுறாங்கல்ல, இவர் மூலமா நமக்கு ஒரு வீடு அமைஞ்சா நல்லா இருக்கும்ல அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் மறுபடியும் குழந்தைக்கு முயற்சி பண்றாங்க. அடுத்த நாள் காலையில எழுந்து கிளம்பி அவருக்கு ஒரு பாய் சொல்லிட்டு கிளம்பலாம் சொல்லிட்டு வீடு முழுக்க தேனால அவர் அங்க இல்ல. ஆனா ரிசப்ஷன் ஏரியால நிறைய அக்ரிமெண்ட் இருக்குது, ஒரு லெட்டர் இருக்குது. அதை இவங்க படிச்சு பார்க்கும்போது பயங்கரமான ஷாக். ஏன்னா அவர் உங்களுக்காக ஒரு நல்ல வீடு நான் பார்த்து வச்சிருக்கேன்னு சொன்னார்ல, அந்த வீடே இந்த பங்களா தான். இந்த ஒட்டுமொத்த வீட்டையும் நான் உங்களுக்கு எழுதி கொடுக்குறேன். எனக்கு சந்தோஷத்தை கொடுக்காத இந்த வீடு உங்களுக்கு சந்தோஷம்
சந்தோஷத்தை கொடுக்கட்டும். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், கீழே அண்டர் கிரவுண்ட் ஏரியாவை நீங்க திறக்க கூடாது. இதுதான் நீங்க எனக்கு கொடுக்குற வேலை. நீங்க திறக்காம இருக்கிற வரைக்கும் இந்த வீடு உங்களுக்கு சொந்தம். ஆனா ஒரு காலம் அதை திறந்துட்டீங்கன்னா அப்புறம் இந்த வீடு மறுபடியும் எனக்கே சொந்தமாயிடும்னு எழுதியிருக்கிறேன். இது ஓகேனா கழுத்து போட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். ஆனா கையெழுத்து போடாம இந்த ஜோடி கீழே அந்த அண்டர் கிரவுண்ட் ஏரியாவோட கதவை பார்த்துக்கிட்டு இருக்குது. பூட்டு நல்லா பெரிய பூட்டா போட்டுறாங்க போல தெரியுது. இந்த வீட்டுல நிறைய பழமையான இந்த துப்பாக்கி, கத்தி, இந்த மாதிரி பழமையான பொருட்கள் நிறைய இருக்கும். அவர் இருக்கும்போது இந்த மேட்டர் நான் சொல்லாம மறந்துட்டேன். இவங்க சரிப்பாங்க, என்ன பழமையான பொருட்கள் நிறைய இருக்குது, என்ன கதைன்னு. எல்லா கீழே அந்த நமக்கு கிடைச்சதுதான். இது போக இந்த ஏரியால இந்த பங்களா வந்து பழமையான பங்களா ரெனோவேட் பண்ணி தான் பயன்படுத்திட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடி யார் பயன்படுத்துறாங்கன்னு தெரியல. அவங்க இந்த மாதிரி துப்பாக்கி, கத்தி, இந்த ஐட்டங்களை இந்த வீட்டுல பல இடத்துல ஒளி வச்சிருந்தாங்க போல தெரியுது. அப்போ யுத்தம் காலம் நடந்துட்டு இருந்ததுல எங்க என்ன வச்சிருந்தாலும் எப்ப தேவைப்படும் யாருக்கும் தெரியாது. இவர் கிடைச்ச எல்லாத்தையும் எடுத்து அழகா இந்த மாதிரி அலங்கார பொருள் மாதிரி ரெடி பண்ணி வச்சிருப்பாரு போல. அதை சொல்லாம விட்டுட்டா இந்த கடைக்கு முக்கியமான தெரியல. இப்ப சொல்லியாச்சு, பாத்துக்கலாம். இப்ப மறுபடியும் எங்க விட்டோம்? அந்த அண்டர் கிரவுண்ட் ஏரியால விட்டோமா? அண்டர் கிரவுண்ட் கதவுக்கு பக்கத்துல நின்னுட்டு புருஷங்காரன் என்ன கேக்குறான்னா, இங்க பாரு, இவ்வளவு கோடி பெரும்பாலும் கொண்ட ஒரு வீட்டை நமக்கு ஃப்ரீயா கொடுத்துட்டு அண்டர் கிரவுண்ட் ஏரியாவுக்கு மட்டும் போக கூடாதுன்னாருன்னா, அண்டர் கிரவுண்ட்ல அப்ப இன்னும் இதை விட வினமதிப்பு இல்லாத ஏதோ ஒண்ணு இருக்கோ அப்படின்னு யோசிக்கிறாரு ஹீரோ. அவ்வளோ அதெல்லாம் நமக்கு இருக்கு வேலை. அதான் இதை திறக்கலன்னா வீடு சொந்தங்கிறாருல, வீட்டை வச்சுப்போம். பத்தாவதுக்கு நாம வீடு வாங்க ரேட்டுக்கு நம்மகிட்ட பெருசா பணம் இல்ல. இருந்த பணத்தை எல்லாம் செயற்கை கருத்தரப்பு மையத்துக்கு ஒவ்வொரு முறையும் முயற்சி பண்றோம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். ஏதோ ஓசியா கிடைக்குன்னு சந்தோஷப்படு, இந்த கண்டிஷன் நம்ம ஓகே சொல்லிடலாம் அப்படின்னு அவங்க கன்வின்ஸ் பண்றாங்க. அதே சமயம் அந்த ஏஜென்ட் அம்மா வருது. இப்பதான் கேள்விப்பட்டேன், அவர் உங்களுக்கு இந்த வீட்டை ஒரே ஒரு கண்டிஷன் பேர்ல கொடுத்துருக்கிறாராமே, என்ன கருத்து போட்டுக்கலாம், டாக்குமெண்டேஷனுக்காக வந்திருக்கிறேங்கிறாங்க. ஏமா இதெல்லாம் நிஜமா இல்ல காமெடி பண்றீங்களா அப்படின்னு விசாரிக்கிறாரு. ஜோக்கெல்லாம் இல்லங்க, சீரியஸ்ங்க. கையெழுத்து போட்டீங்கன்னா உங்களுக்கு இது இந்த வீடு சொந்தமாயிடுங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. ஒரு நிமிஷம் நாங்க தனியா பேசுறோம்னு அங்க போய் தனியா பேசுறாங்க. ஹீரோ என்ன சொல்றாரு, எனக்கு ஏதோ தப்பா தெரியுது. ஏன்னா இவ்வளவு பெரிய சொத்து மதிப்பு இருக்கிற இந்த பங்களாவை அசால்ட்டா ஃப்ரீயா ஒரே ஒரு கண்டிஷன் பேர்ல கொடுக்குறாங்கிறது எனக்கு சரியா படல, வேண்டாங்கிறாரு. ஆனா அந்த அம்மா இல்ல, இந்த வீட்டுல தாங்க நம்ம தோணாலே நாம நல்ல அன்னோன்யமா நல்லா பழகணும் செஞ்சோம். இந்த வீட்டுல இருந்தா நமக்கு குழந்தை பிறக்கணும் எனக்கு ஒரு எண்ணம் இருக்குது. அதனால இந்த வீட்டையே நம்ம வாங்கிக்கலாம் இருந்துக்கலான்னு அந்த அம்மா கன்வின்ஸ் பண்ணுது. பல கட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு அவங்க 2 பேரும் சரி ஓகே வாங்கிக்கலாம்னு முடிவு பண்ணி அந்த கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டு அக்ரிமெண்ட் எல்லாம் கழுத்து போடுறாங்க. கழுத்து போட்டு முடிச்சதும் இவ்வளவு பெரிய வீட்டுக்கு நம்ம சொந்தக்கார ஐட்டம்னு ரொம்ப சந்தோஷம், கட்டி பிடிச்சி சந்தோஷப்பட்டு இருக்காங்க, கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அந்த சந்தோஷத்தை. இப்ப நாம எல்லாம் புதுசா வீடு வாங்கினா என்ன பண்ணுவோம்? கிரக பிரவேசனம் நடத்துவோம், சொந்தம் பந்தம் நண்பர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு கொடுப்போம், அவங்களுக்கு பாட்டி கொடுப்போம்ல. அதே மாதிரி அங்கேயும் கூட வேலை பார்க்கறவங்க எல்லாரையும் கூப்பிட்டு பாட்டி கொடுத்துட்டு இருக்காங்க இந்த ஜோடி. அங்க அந்த எக்ஸ்ல வர அவளும் இருக்கிறா. ஆனா அவளை பார்த்தது நம்ம ஹீரோ அவனை தெரியா கூட்டிட்டு போய், உன்னத்தோட அந்த வீட்டுக்கு இன்வைட் பண்ணவே இல்லையே, இன்வைட் பண்ணாத இடத்துக்கு ஏன் வரன்னு விசாரிக்கிறாரு அவரு. இல்ல உன் கூட வேலை பார்க்கற எல்லாரும் வராங்க, நான் மட்டும் வரலன்னா நல்லா இருக்காதுல்ல, அதனாலதான் நீ இன்வைட் பண்ணாமே நான் வந்துட்டதா அந்த எக்ஸ்ல வர சொல்ற. அது மட்டும் இல்ல, உனக்கு நடந்த எல்லாத்தையும் கேள்விப்பட்டேன், கரு கலந்துருச்சாமே, ஐயோ பாவம், அதான் உன்னை பார்க்காம இருக்க முடியல வந்துட்டேங்கிறா. எப்பயுமே உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேங்கிறா. உடனே அவரு, இங்க பாருப்பா, தெரியாத்தனமா ஏதோ ஊரால ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி தப்பு தண்டா நடந்து போச்சு, அதுவே கடைசி தடவை, இதுக்கப்புறம் உனக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, தயவு செஞ்சு ஆளவடு சாமிங்கிறாரு. இப்படி பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு வெளியே ஏதோ பிரச்சனை. என்னன்னு இவர் வெளியே வந்து பார்த்தா பெட்ரோல் கேனால ஒருத்தவர் நிக்கிறாரு. என்னங்க ஏன் வந்திருக்கிறீங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு? நம்ம அதை விசாரிப்பான். உன் குடும்பம் நல்லா இருக்கணும்னா இந்த வீட்டையே எரிச்சிருங்கிறாரு அவரு. இவனுக்கு ஒன்னும் புரியல. யார் யானைக்கு திடீர்னு வர்ற வீட்டை எரிக்க சொல்ற என்ன அப்படின்னு கேட்டா, பெட்ரோல் கேனோட எரிச்சிடு, அதான் உனக்கு நல்லது, உன் குடும்பத்துக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் போயிட்டாப்ல. அடுத்த நாள் காலையில இவனை வேலைக்கு போற சமயம் பக்கத்து வீட்டுக்காரமா வருது. வந்து தன்னை அறிமுகப்படுத்திக்கிறாங்க. நான் தான் இந்த வீடு சொந்தக்காரன் நான் தான் அப்படின்னு பக்கத்து வீட்டை காட்டுறாங்க. பரவாயில்லையா, புது வீடு வாங்கிருக்கீங்க போலயே, சந்தோஷம், நீங்களாவது இந்த வீட்டுல ரொம்ப காலம் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இது நீங்களாவது இந்த வீட்டுல ரொம்ப காலம் இருந்தா நல்லா இருக்குங்கிறாங்களா? அப்ப இந்த வீட்டுல இருந்த யாருமே ரொம்ப காலத்துக்கு நல்லா இல்லையா? வீட்டை காலி பண்ணி ஓடுறாங்களா? ஏன் இந்த அம்மா இப்படி சொல்லி போச்சுன்னு ஒரு குழப்பத்தோடய இருக்கிற அவ. அந்த பக்கம் நம்ம ஹீரோ ஆபீஸ்க்கு வந்துட்டாரு. ஆனா வந்து நம்ம ஹீரோவை எல்லாரும் ஒரு மாதிரியாவே பாக்குறாங்க. ஏன் எல்லாரும் ஒரு மாதிரியா பாக்குறாங்கன்னா, நம்ம ஹீரோ மேல அந்த எக்ஸ்ல வர ஈவ்டீசிங் புகார் கொடுத்திருக்கிறாளா, ஹராஸ் பண்றாரு அப்படின்னு புகார் கொடுத்திருக்கிறாளா. இது அவரால் தாங்கிக்கவே முடியல. எங்க கூப்பிடாத என் வீட்டு விசேஷத்துக்கு வம்புக்குனே வந்துட்டு போனவ என் கூட ஒன்னா வாழணும்னு கெஞ்சினா, நான் தான் அதெல்லாம் முடியாது, கல்யாணம் ஆயிடுச்சு, நான் ஒழுக்கமா கரெக்டா இருக்கிறேன், சந்தோஷமா இருக்கிறேன், ஆளை விடுதா என்ன, அதுக்கு ஏன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுப்பாளாவில? இப்படியெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்குற பொம்பளை மட்டும்தான் நம்புவீங்க, ஆம்பளைகளை நம்ப மாட்டீங்களா? இதுக்காண்டி என்ன வேலையை விட்டு தூக்க போறீங்களா அப்படின்னு கேட்கிறார். வேலையை விட்டாலும் தூக்க மாட்டோம், இது ப்ரூவ் ஆற வர உங்களை சஸ்பென்ஷன்ல வைக்கிறோம், தற்காலிக வேலையில நீங்க இருக்க மாட்டீங்க, அவ்வளவுதான், சஸ்பென்ஷன்ல வைக்கிறோம் அப்படிங்கிறாங்க. வேற வழியில் அவன் டென்ஷன் அவர் வீட்டுக்கு வராரு. முடிஞ்ச அளவு அந்த டென்ஷனை காட்டிக்கல. வீட்டுல வந்து நடந்த மேட்டர் தான் பொண்டாட்டிகிட்ட சொல்லுவாருன்னு பார்த்தா, பொண்டாட்டிக்கிட்ட அந்த மேட்டரை பத்தி முழுமையா மறைக்கிறாரு. அந்த பொண்ணை பத்தியோ எக்ஸ்ல வர பத்தியோ இல்ல தனக்கு வேலை சஸ்பெண்ட் ஆச்சுல்ல அதை பத்தியோ எல்லாம் அவர் சொல்லல. ஆபீஸ் எப்படி போச்சுன்னு கேட்டா ரொம்பவே நல்லா போச்சுன்னு அடிச்சு விடாப்ல. அந்த
அம்மா அந்த கருக்கலப்பு பிரச்சனையிலேயே வேலைக்கு போகாம வீட்டுல தான் இருக்கிறாங்க. இப்ப இவருக்கு வேற வேலை போச்சா, அப்போ சம்பாத்தியத்துக்கு சோத்துக்கு தெரியல. அவருக்கு ஒரு மாதிரி மனக்குழப்பத்திலே இருக்கிறார். சொல்ல போனா இவளை வேலைக்கு போக வேண்டாம்னு சொன்னது அவர் தான். குழந்தை வந்து அப்புறம் கிட்ட அப்புறம் பாத்துக்கலான்னு. இப்ப அந்த பொண்ணு வீட்டுல எனக்கு தனியா இருக்கிறதுக்கு ஒரு மாதிரியா இருக்குது. நான் மறுபடியும் வேலைக்கு ட்ரை பண்ண போறேன் இல்ல போறேன், உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா நீ கேட்க. நம்மளால இப்போ சரி ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீ தாராளமா போலான்னு பெர்மிஷன் கொடுக்குறாப்ல. ஆனா மாடியில சோகமா சரக்கடிச்சிட்டு இருக்கிறார். பழைய கம்பெனிலேயே வேலை கிடைச்சிருக்கு திரும்பவும். அதனால ரொம்ப சந்தோஷமா வேலைக்கு கிளம்பிட்டு இருக்கிறா. பொதுவா எப்பவுமே அவ வேலைக்கு போன பிறகுதான் இவர் வேலைக்கு போறது வழக்கம். சோ அவ போன பிறகு இப்ப முன்னாடி இவர் போற பட்சத்துல அவளுக்கு முன்னாடியே கிளம்பி ஆபீஸுக்கு போறாப்புல நடிக்கணும் செய்யணும். இப்ப அவருக்கு அந்த அவசியம் இல்ல. இன்னைக்கு பொறுத்தளவுல மெதுவா இருந்துருச்சு, ஜாயிங் எல்லாம் போயிட்டு இருக்கிறார். டெய்லி இப்படியே தான் பொழப்பு ஓடுது. டெய்லி வேலைக்கு போறேன்னு சொல்லி ஜாகிங் தான் போயிட்டு இருக்கிறாப்ல. அதே சமயம் நம்ம ஹெச்ஆர் கிட்ட இருந்து கால் வருது. கால் வந்து எப்பா தயவுசெய்து உன் முன்னாட்டிக்கிட்ட நன்மை மாட்டலாம் சொல்லிடு மறைக்காத அப்படின்னு சொன்னா, நீ ஏன் சொல்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் வீடு 2000 பாத்துக்கோன்னு ஒரு வாணிங்க கொடுக்குறாரு. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோவோ இல்ல குழந்தை இறந்த அந்த கரு கலஞ்சி போச்சு இல்ல, அந்த சோகத்துல இருந்து இப்பதான் அவன் மீண்டு வந்துட்டு இருக்கிறா. இந்த சமயத்துல போய் நான் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி அவளை மறுபடியும் கஷ்டப்படுத்தி போல எதிராக இருந்தாலும் பின்னாடி நான் பாத்துக்கிறேங்கிறாப்ல. இந்த பிரச்சனையை நான் சால்வ் பண்ணிக்கிறேன், ஒன்னும் பிரச்சனை சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டாப்ல. அடுத்து கம்ப்ளைண்ட் கொடுத்தால அந்த எக்ஸ்ல அவளுக்கு உன்னை பார்த்து தனியா பேசணும்னு ஒரு மெசேஜை டைப் பண்றாரு. அப்புறம் அனுப்புறதுக்கு மனசு வராம அதை எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டாரு. இந்த கூத்தெல்லாம் பண்ணும்போது அவர் அந்த அண்டர் கிரவுண்ட் ஏரியா பக்கம் தான் இருக்கிறார். அண்டர் கிரவுண்ட் டோரை பார்த்து அமுக்கி பாக்குறாரு. இதுக்குள்ள அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு யோசிக்கிறார். இதுக்குள்ள ஏதோ ஒன்னு இருக்கணும், அதனாலதான் இந்த மாதிரி கண்டிஷனை போட்டுக்கிறாப்ல. என்ன இருக்குன்னு எட்டி பார்க்கலான்னு ஒரு கம்பியை உள்ள விட்டு லைட்டா திறந்து பார்க்க முடியுமா, உள்ள எட்டி பார்க்க முடியாது முயற்சி பண்ணாரு. எவ்வளவு முயற்சி பண்ணாலும் கனவை திறக்க முடியல, பெருசா அசைச்சிக்க முடியல. ராத்திரி ஆயிப்போச்சு. இன்னைக்கு நாள் எப்படி போச்சுங்கிறத பத்தி பொட்டாட்டி எடுத்து சொல்லிட்டு இருந்தா அதை பத்தி அவர் கவனிக்காம ஒரு மாதிரி சோகமாவே இருக்கிறார். ஏன் என்னாச்சு, ஏன் அப்படி இருக்கிறேன்னு விசாரிக்கிறா அவ. அவர் நினைப்பெல்லாம் அந்த அண்டர் கிரவுண்ட் டோரை ஓபன் பண்றத பத்தியே இருக்குது. அதுக்குள்ள ஏதோ ஒன்னு இருக்குது, அதனால இந்த மாதிரி கண்டிஷனை போட்டிருக்காப்ல. நாம சும்மா ஓபன் பண்ணி பார்ப்போம், நாம ஓபன் பண்ணி பாக்குறோமா இல்லையாங்கிறதெல்லாம் அவர் என்ன பாத்துக்கிட்டே இருக்க போறாரு. நம்ம ஓபன் பண்ணிட்டு ஒண்ணுமே நடக்காத மாதிரி மறுபடியும் மூடிக்கலாம். அவருக்கு என்ன தெரியவா போதுங்கிறாப்ல புருஷன் பேசிட்டே இருக்கிறா. அவளுக்கு அதுல விருப்பம் இல்ல. அவர் நம்மள நம்பி இந்த ஒரு கண்டிஷனுக்காக வீட்டை கொடுத்துருக்காரு. அவரை ஏமாத்த கூடாதுங்கிறாங்க அந்த அம்மா. தெரியாத ஓபன் பண்ணி அதை அவருக்கு தெரிஞ்சு போச்சுன்னா வீடு கையை விட்டு போயிடும்ன்றா. ஆனாலும் அந்த பையன் ரொம்ப அடம்பிடிக்க, இங்க பாரு நீ ஒரு காலத்தை திறந்து கண்டிப்பா இந்த வீடு நம்ம விட்டு போயிடும், இந்த வீடு நமக்கு இருக்கணுமா வேண்டாமா அந்த நீயே முடிவு பண்ணி கொண்டா கொஞ்சம் கோமா தான் போற அப்படி சொல்லிவிட்டு அடுத்த நாள் பார்த்து வழக்கம் போல அந்த பொண்ணு வேலைக்கு போயிடுச்சு. இவன் ஜாகிங் போயிட்டு இருக்கிறா. இந்த மாதிரி ஒரு பங்களா இருக்கு, அந்த பங்களாவோட பிளான் உங்ககிட்ட இருக்குமான்னு பக்கத்துல இருக்கிற ஒரு பிளானர் கிட்ட வந்து கேட்க, அவரை இதே மாதிரி இதுக்கு முன்னாடி அந்த வீட்டுக்கு ஒரு ஓனர் இருந்தாங்க, அவங்க இந்த பிளானை கொடுக்க முடியும்னு கேட்டாங்க. நான் ரெடி பண்ணி வச்சு கூப்பிடுறேன், என்ன பல தடவை கூப்பிட்டேன், ஆனா ஒரு தடவை கூட கால் அட்டன் பண்ணல. கால் பிள்ளை எடுக்கலையா, இல்லையே கால் பண்ண தாராளமா எடுப்பாரு. ஓனர் பேரு எமட்டானே அப்படின்னு அவர் எடுத்து சொல்ல, எமட்டா இந்த பேரை கேட்டு பல வருஷம் ஆச்சுங்கிறாரு இந்த பெரியவர் பிளானர். கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சுங்கிறாப்ல. பல வருஷத்துக்கு முன்னாடி அவர் வாழும்போது ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாரு, தம் பொண்டாட்டி பிள்ளைகளோட நல்லா வாழ்ந்துட்டு இருந்தாரு. திடீர்னு என்ன நடந்துச்சுன்னு தெரியல, திடீர்னு பொண்டாட்டி பிள்ளையே வீட்டை கிளம்பிட்டு போயிட்டாங்க. அப்புறம் என்னாச்சு ஏதாச்சுங்கிறது யாருக்குமே தெரியாது. என்ன காரணத்துக்காக அவங்க பிரிஞ்சாங்க வச்சாங்கிறது இப்போ வரைக்கும் தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கிறாப்ல. இப்போ இவர்கிட்ட இவர் வீட்டோட பிளான் இருக்குது. இவர் தான் ஒரு ஆர்கிடெக்ட் ஆச்சே. பிளானை பார்த்தால எது எங்க இருக்கு எப்படி இருக்குங்கிறதெல்லாம் அவருக்கு அத்துப்படி இல்லையா. பிளானை பார்த்து கண்டுபிடிச்சிட்டாரு. வீட்டுக்குள்ள இருந்தே கீழே போறதுக்காக ஏதோ ஒரு வழி இருக்குன்ட்டு அந்த வழியை ஓபன் பண்ண பார்த்தா டோர் மாதிரி என்னத்தையோ போட்டு அடைச்சு வச்சிருக்காங்க. இந்த டோரை ஓபன் பண்ணி உள்ள போனா, இந்த சோரை ஓபன் பண்ணி உள்ள போனா பலகையில தான் பண்ணிருக்காங்க. அது திறந்து உள்ள போனா அண்டர் கிரவுண்டுக்குள்ள என்ன எது இருக்குங்கிறத பார்க்க முடியும்னு இவர் நம்புறாரு. சுத்தியில உளி எடுத்து நங்குன்னு அடிச்சு உடச்சு இவர் உள்ள போற ரேஞ்சுக்கு ஒரு கேப் கிடைச்சது உள்ள இறங்கி போய்கிட்டு இருக்கிறாப்ல. கையில ஒரு டார்ச் லைட் வேற இருக்கு. உள்ள போடா இன்னும் கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் வேற ஒரு டோர் இருக்குது. இது என்ன அது குழப்பமா இருக்குன்னு இவருக்கு ஒன்றும் புரியல. இப்ப ட்ரில்லிங் மிஷின் எடுத்துட்டு வந்து ட்ரில் பண்ணிட்டு இருக்கிறாரு அதை ஓட்ட போடுறதுக்கு. அந்த பக்கம் கார் நிக்கிறது, கனவை திறக்கிற சத்தத்தை கேட்டதும் ஐயோ பொண்டாட்டி வந்து எழுதிட்டு இவரை போட்டதெல்லாம் அப்படியே அவசரமா போட்டுட்டு வெளியில வர்றார். முன்னாடி வந்து பார்க்கும்போது ஒண்ணுமே நடக்காத மாதிரி என்ன எப்படி போச்சுன்னு யதார்த்தமா பேசுறாரு. இன்னைக்கு வேலை கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சிருச்சா, அதான் உன்னை பாக்கலாமே சீக்கிரமே கிளம்பி வந்துட்டதா அந்த அம்மா சொல்றாங்க. இவனும் எனக்கும் ஜாப் சீக்கிரமே முடிஞ்சிருச்சு, நானும் கொஞ்சம் உன்னை பாக்கலாமே சீக்கிரமா கிளம்பி வந்துட்டதா இவர் அடிச்சு விடுவார். வேலை போச்சுங்கிற ஒரு பொய்யோ மறைக்கிறதுக்காக இப்போ ஏகப்பட்ட பொய்களை சொல்றேன் பொண்டாட்டிக்கிட்டே. இவரு கொஞ்சம் மன வருத்தம். இதை கூடிய சீக்கிரமே எப்படியாவது சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இதை சால்வ் பண்ணணும்னா கம்ப்ளைண்ட் கொடுத்தவர்கிட்ட பேசி ஆகணும், அந்த எக்ஸில் அவர்கிட்ட பேசி ஆகணும். அவளுக்கே காலை போட்டு உன்னை மீட் பண்ணணும், தனியா பார்த்து பேசணுங்கிறாப்ல. போன்ல எல்லாம் பேச முடியாது, நேரில் வாங்குறாப்ல. எப்பவுமே நம்ம மீட் பண்ணுவோம்ல, அந்த இடத்துல 2 மணிக்கு மீட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறாங்க. அடுத்த நாள் அந்த இடத்துக்கு இவர் போறார். எதுக்காக என் மேல இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு விசாரிக்கிறான். நான் தான் அப்ப கல்யாணம் ஆகி ஒரு மாதிரி செட்டில் ஆயிட்டல்ல, என்ன ஏன் இப்படி கஷ்டப்படுத்தி பாக்குறேன்னு கேட்கறான். சரி ஒரு கால அவனுக்கு துரோகம்னு நினைச்சா நான் மன்னிப்பு கேட்கறேன்னு மன்னிப்பு கேட்கிறார். ஆனா என்ன பத்தி என் கேரக்டர் பத்தி இப்படி வெளியில தப்பு தப்பா சொல்லாதேன்னு கேட்கிறாப்ல. அவளோ இல்ல, நீ உன் முண்டாட்டிய கல்யாணம் பண்ண பிறகும் கூட நாம பல தடவை ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கோம்,
இருக்கிறோம். அப்பெல்லாம் இந்த மாதிரி நீ யோசிக்கல, இப்ப என்ன திருப்பி இந்த மாதிரி யோசிக்கிற? அவளை விட்டு என்கிட்ட வந்தேன்னா என் கூட தான் நீ சந்தோஷமா இருக்குன்னு அர்த்தம். அவ கூட நீ சந்தோஷமா இல்லைன்னு அர்த்தம். பேசாம என் கூட நிரந்தரமா வாழ்ந்துறேங்கிற அப்பெல்லாம் அந்த அம்மா கூப்பிடுது. இல்ல என் முன்னாட்டிய மொத்தமா விட்டுட்டு உன் கூட எல்லாம் வர முடியாது, அவளை உசுறு குசுரா லவ் பண்றேன், அவதான் எனக்கு முக்கியம். இப்படி எல்லாம் பேசினதும் அந்த எக்ஸுக்கு கடுப்பாயிடுது. கேஸ் எல்லாம் வாபஸ் வாங்க முடியாது, கொடுத்த புகார் அப்படியே தான் இருக்கும், என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க போன்னு சொல்லிட்டு கோவமா எக்ஸ் கிளம்பிடுறா. அடுத்த நாள் பார்த்தா இந்தம்மா வீட்டுல இருக்கிறாங்க, ஒரு மாதிரியா இருக்கு, தலைவலிக்குது, கொமட்டிக்கிட்டு வருதுறாப்ல. அவர் அப்போ வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு ஒரு பாய் சொல்லிட்டு கிளம்புறாப்புல கிளம்பிடுறாரு. என்ன ஜாகிங் தான் போக போறா. இவங்களுக்கு பார்த்தா திடீர்னு கொமட்டிக்கிட்டு வந்தது, வாமிட்டே வந்துருதுங்க. ஒருவேளை மறுபடியும் உண்டாயிருக்குமோ அப்படின்னு நினைக்கிறானே. தான் பிரெக்னெண்டா இருக்கிறாங்களா இல்லையானு பாக்குறதுக்கு இந்த டெஸ்ட் கருவி எல்லாம் இருக்கு. அதெல்லாம் அவங்களோட உச்சா ஒரு சுட்டை எடுத்து வச்சா போதும், பிரெக்னெண்டா இருக்காங்களா இல்லையாங்கிறத ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அதோட டெஸ்ட் ரிசல்ட்டை பார்த்தா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், ஏன்னா அவங்க மறுபடியும் பிரெக்னெண்டாக இருக்கிறாங்க. ஆனா அந்த ரிசல்ட் காட்டுற கருவி கீழே வந்துடும். அதை எடுக்கிறதுக்காக கீழே குஞ்சு பார்த்தா இந்த வீட்டோட பிளான கட்டல் கடையில கீழே நடக்கிறத கவனிக்கிறாங்க. இவங்களுக்குமே இங்க படிக்கட்டுக்கு கீழே ரகசியமா ஏதோ ஒரு வழி போகுதுங்கிறது அவங்களும் பிளான பார்த்து கண்டுபிடிச்சாங்க. ஏன்னா இவங்க மேக்ஸ்ல கிங், கணக்கெல்லாம் அத்துப்படி. உடனே அவங்களும் அதே ரூட் வழியா உள்ள போறாங்க. அங்கெல்லாம் சுத்தியில வச்சு உடச்சு ஒரு கேப்பை உருவாக்கி யாரோ போயிருக்கிறது நல்லாவே தெரியுது. யார் அதெல்லாம் பண்ணிருப்பா? சாச்சா தான் புருஷனாங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அதே சமயம் வெளியில பார்த்தா யாரோ காரணம் பற்ற சவுண்டு கேக்குது. யாரா இருக்கும்? அந்த எக்ஸ் வரா போல தெரியுது. இந்த பக்கம் இவ இன்னும் கொஞ்சம் தூரம் என்னதான் இருக்கு போய் பார்க்கலாம்னு போயிட்டே இருக்கும்போது டார்ச் லைட்ல பேட்டரி காலி ஆயிடுது. அதனால வேற பேட்டரி எடுக்கணும்னு வந்து வெளியில வராங்க. பேட்டரியை மாத்திட்டு மறுபடியும் உள்ள போலான்னு யோசிக்கும் போது கரெக்டா அந்த எக்ஸ் அந்த வரா. யாராவது வீட்டுல இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுட்டு வரா. ஹால யாருமே இல்ல. அவ அட்டுக்க படிக்கட்டு ஏறி மேல வந்துட்டு இருக்கா. இப்படி ஒரு புது கேரக்டர் படிக்கட்டுல மேல ஏறி போறது பேட்டரியை மாத்திட்டு வந்த நம்ம ஹீரோயினுக்கு தெரியாது. அவங்க கீழே அந்த வழி வழியா உள்ள போய்கிட்டு இருக்கிறாங்க. மேல எக்ஸ் போனால இவன் கல்யாணமான போட்டோ, சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்கிற போட்டோ, இதையெல்லாம் பார்த்து அவளுக்கு பயங்கரமா கோவம் வருது, பொறாம கூடுது. இதோட மட்டும் இல்லாம அங்க அந்த பிரெக்னன்சி கிட்ட பார்த்துட்டு அதுல இவ பிரெக்னெண்டா இருக்காங்கிற மேட்டர் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு இவளுக்கு இன்னும் படு கோவம் வருது, பொறாம கூடுது. உள்ள அந்த கடைசி டோர்ல ட்ரில்லிங் மிஷின்ல வச்சுலாம் ஏதோ ஓட்டப்பட முயற்சி பண்ணிட்டு இருக்கலாம்ல, அதையெல்லாம் பார்த்து நம்ம அவங்க நிறைய கோவம் வருது தான் புருஷன் மேல. அதே சமயம் மேல ஏதோ சத்தம் கேட்குதுன்னு நம்ம வெளியில வந்து பார்க்கும். பார்த்தா டோரோட மெயின் டோரோட கதவு மட்டும் காத்துல டக்குன்னு ஆடிக்கிட்டு இருக்கு அப்படி இருக்குது. சோ காத்துல ஆடுதுன்னு இவங்க ஃப்ரீயா விட்டாங்க. ஆனா உள்ள வந்து அந்த எக்ஸ் வெளியில போயிருப்பாங்கிறது நமக்கு மட்டும் தான் தெரியும். அதுக்குள்ள கம்பெனில இருந்து கால் வருது. ஏன்டா படிப்படியா சொன்னமே அந்த எக்ஸ் கிட்ட மறுபடியும் வச்சுக்காதுன்னு, ஏன்டா மறுபடியும் அவளை கூப்பிட்டு பேசின? இப்ப அதை அவ எக்ஸ்ட்ரா கம்பெனி கொடுக்குறா. இனி அவ என்னென்ன பண்ண போறாளோ தெரியலங்கிறாப்ல. ஆபீஸ்ல இருந்து கம்பெனில இருந்து எனக்கு ஃபோன் கால். இவர் வீட்டுக்கு கொஞ்சம் வெளியில அந்த தெருவுல தான் காரை நிப்பாட்டி பேசிட்டு இருக்கிறாப்ல. ஆனா அதே சமயம் இவரோட வீட்டுக்குள்ள இருந்து அந்த எக்ஸ் காரை ஓட்டிட்டு வெளியில வரத பார்த்தது இவருக்கு ஷாக் ஆகுது. நம்ம வீட்டுக்குள்ள இவருக்கு என்ன வேலைன்னு, ஐயோ வீட்டுல பொண்டாட்டிக்கிட்ட என்னத்த சொல்லி வச்சாலோன்னு, என்னத்தையாவது உளறி கொட்டிருப்பாளோன்னு அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக எக்ஸையே ஃபாலோ பண்ணிட்டு இவர் பின்னாடி போயிட்டு இருக்கிறாப்ல. ஆனா ஒரு கட்டத்துல மிஸ் பண்ணிடுறாரு. எந்த பக்கம் போனான்னு தெரியல. நைட் ஆயிப்போச்சு. வீட்டுக்கு பதட்டத்தோடய வராப்ல. என்ன சொல்லி வச்சிருக்கிறாளோ, பொண்டாட்டி எப்படி ரியாக்ட் பண்ண போறாளோன்னு. உள்ள வந்தா பொண்டாட்டி சோகமா உட்காந்துட்டு இருக்கா. போச்சு போ, எக்ஸி எல்லாத்தையும் சொல்லிட்டா போறோன்னு இவனுக்கு நினைப்பு. ஆனா வந்தவகிட்ட தான் பிரெக்னண்டா இருக்கிறேங்கிற அந்த விஷயத்தை எடுத்து சொல்றாங்க. இவனுக்கு ரொம்ப சந்தோஷம், கையில பிடிக்க முடியல, அழகா கட்டி பிடிச்சுக்கிறா. கூடவே நீ அந்த அண்டர் கிரவுண்ட் டோரை திறக்கிறக்கு முயற்சி பண்ணதானங்கிறதையும் கரெக்டா சொல்றாங்க. யாவும் இருக்குல்ல, ரெண்டு பேரும் இந்த வீட்டை வாங்கணும்னு ஒரு மனதான் முடிவு பண்ணி அந்த டோரை திறக்க வேணாம்னு ஒரு மனதான் முடிவு பண்ணி இருக்கிறோம். ரெண்டு பேரா இருந்தோம், ஏதோ தப்பு பண்ணிட்டு சரி பரவாயில்ல விடு. இப்போ 2-3 ஆயிடுச்சு, 3 பேரா இருக்கிறோம். இன்னைக்கு நான் உன்னை நம்பணும்னு நினைக்கிறேன், எனக்கு துரோகம் பண்ணாத. இந்த டோர் விஷயத்தை இனிமே அப்படியே ஃப்ரீயா விடு. மறுபடியும் அதுக்குள்ள போகணும்னா உள்ள என்ன இருக்கணும் பாக்கணும்னா முயற்சி பண்ணாதேங்கிறாங்க ஒய்ஃப். சொல்லிட்டு ஃப்ரீயா விட்டாங்க. அவனை ஃப்ரீயா விட்டான். அடுத்த நாள் காலையில எந்திரிச்சதுமே இங்க ஒரு ரூம் இருக்குது, பிறக்க போற குழந்தைக்காக இந்த ரூம்ல என்ன கலரை பெயிண்ட் அடிக்கலான்னு லைட் பச்சை கொஞ்சம் பச்சை கூட இருக்குது. அந்த 2 கலர்ல என்ன செலக்ட் பண்ணலாம்னு மறுபடியும் அதே மாதிரியே பேச்சு டிஸ்கஷன் போய்கிட்டு இருக்குது. அதே சமயம் ஆபீஸ்ல இருந்து கால். இவங்க விசாரணை பண்ணாங்கல்ல, அந்த விசாரணை முடிவுல உன் மேல எந்த தப்பும் இல்லைன்னு ப்ரூஃப் ஆயிடுச்சா, நீ திரும்பவும் திங்கக்கிழமை வேலையில வந்து ஜாயின் பண்ணிக்கலான்னு அந்த பக்கத்துல சொல்றாங்க போன்ல. ரொம்ப சந்தோஷப்படுறாப்ல. என்ன திடீர்னு இவ்வளவு சந்தோஷப்படுற, என்ன விஷயம் பொண்டாட்டி கேட்டா, ஆபீஸ்ல கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு, அது சால்வ் ஆகி போச்சு, இப்ப ஹாப்பிங்கிறாரு. எப்படா திங்கிழமை வரும், எப்படா ஆபீஸ் போகணும் எதிர்பார்த்து கரெக்டா ஆபீஸுக்கும் போறாப்ல. ஹெச்ஆர் கிட்ட இந்த பஞ்சாயத்துல இருந்து வெளியே கொண்டதுக்கு தேங்க்ஸ்லா அப்படின்னு தேங்க்ஸ் சொல்றாப்ல. இது தேங்க்ஸ் சொல்றதுக்கு என்ன இருக்கு, நானே நியாயமா விசாரணை பண்ணா உன் மேல தப்பு இல்லைன்னு தெரிய வந்துச்சு, ஃப்ரீயா விடுங்கிறாரு அவரும். ஆமா அந்த எக்ஸி எங்க நம்ம பைய விசாரிக்கிறான். ஒரு வாரமா அவ வேலைக்கு வரலையா, ஏதோ ஒரு இமெயில் மட்டும் போட்டிருக்கா, உடல் நிலை காரணம் எனக்கு லீவ் வேணும்னு கேட்டுக்கிறா போல. பல தடவை கால் பண்ணி பார்த்தா அவ போன் எடுக்கலையா. சரி அவளை பத்தி எதுக்கு டிஸ்கஸ் இனிமே, நீ போய் வேலையை பாருன்னு வேலைக்கு அனுப்பிச்சு விட்டாரு. அப்புறம் நம்ம ஹீரோ முழு மனசோட வீட்டுக்கு வந்த பிறகு தான் குழந்தைக்காக அந்த ரூம் ரெடி பண்ற விஷயத்துல மும்முரமா இருக்கிறாரு. இங்க ஒரு போட்டோ தொங்கிட்டு இருக்கோம், அது நல்லாவே இல்ல, இந்த ரூமுக்கு செட் ஆகாத, அதை கலெக்ட் அப்படிங்கிறாங்க. நம்ம சரி நீ விழுந்து வெட்டுறாரு. ஆனா அந்த போட்டோக்கு பின்னாடி பார்த்தா ஏதோ ஒரு ஹோல், ஒரு ஓட்டை இருக்கிற அப்படி தெரியுது. குச்சி வச்சு நோண்டி பார்த்தா அந்த ஓட்டைக்குள்ள ஒரு தோட்டா இருக்குது, ஒரு புல்லட் இருக்குது. நான் தான் ஆரம்பத்திலேயே சொன்னேனே இந்த வீட்டுல ஏதோ ஒரு பஞ்சாயத்து ஒரு பிரச்சனை இருக்குன்னு, பாரு ஒரு தோட்டா இருக்குது, ஒரு புல்லட் இருக்குது அப்படின்றா அவன் டென்ஷனா. ஏதோ புல்லட் தோட்டா இருக்கு, இருந்துட்டு போட்டா, அதனால இப்ப என்ன ஏன் கோபுரம் அந்த அம்மா அசால்ட்டா பேசுது. ஏன்னா அந்த வீடு முழுக்க ரெனோவேஷன் பண்றதுக்கு முன்னாடி நிறைய இந்த மாதிரி கத்தி துப்பாக்கி தோட்டான ஒரு
வைக்கப்பட்டிருந்தது அவரே சொல்லியிருக்காருல. அப்புறம் என்னங்கிறாப்ல இவ பேசி சமாளிக்கிறா. இல்ல உனக்கு புரியலைங்கிறாரு அவரு. நமக்கு இந்த ப்ராப்பர்ட்டியை கொடுத்தாருல எமட்டு 25 வருஷத்துக்கு முன்னாடி தான் பொண்டாட்டி பிள்ளைகளோட நிம்மதியா சந்தோஷமா இங்க வாழ்ந்துட்டு இருந்தவர். திடீர்னு பார்த்தா அவங்க பொண்டாட்டி பிள்ளையே காணோம். குடிச்சிட்டு போயிட்டா ஊர்ல எல்லாம் பேசுறாங்க. ஆனா அவங்க காணாம போயிருக்கிறான்னு தெரியுமா? அப்படி காணாம போனவங்களை இதுவரை யாருமே பாக்கல தெரியுமா? சோ பிரச்சனை இருக்கு இந்த நியாயமே. ஓ என்ன சொல்ல வர? இவ்வளவு பெரிய ப்ராப்பர்ட்டியை நமக்கு அசால்ட்டா கொடுத்துட்டு போன அந்த மனுஷனே சந்தேகப்படுறியா? தான் பொண்டாட்டி புள்ளிய கொன்னு கீழே அண்டர்கிரவுண்ட்ல மறைச்சு வச்சிருப்பான்னு நீ நினைக்கிறியான்னு இவ கேட்கிறா. ஆமாங்கிறா அவன். ஒரு கால் அதெல்லாம் உண்மையா இருந்தா நம்ம போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணலாங்கிறாரு நம்ம ஹீரோ. இவ்வாறு 25 வருஷமா அவர் குடும்பத்தை காணோம்னு நினைக்கும் போது போலீஸ்காரனோட முதல் சந்தேகமே கட்டின புருஷ மேலதான் இருக்கும். அவங்க கண்டிப்பா விசாரணை பண்ணாமல இருந்திருக்க மாட்டாங்க. இப்ப நான் பிரெக்னண்டா இருக்கிறேன், இந்த சமயத்துல போய் போலீஸ் கேஸ் அது இதுன்னு என்னால அலைய முடியாது. தேவையில்லாத மன அழுத்தம் இது வயிற்றுல இருக்கிற குழந்தையத்தான் பாதிக்கும். இதை அப்படியே விட்டுரு அப்படிங்கிறாங்க. அவரும் சரின்னு டாப்ல. அடுத்த நாள் வேலைக்கு போனா வேலையில போலீஸ் எல்லாம் வந்திருக்கு. என்ன ஏதுன்னு விசாரிச்சா உனக்கு விஷயமே தெரியாதா? உன் எக்ஸ் காணாம போய் நாளாயிடுச்சான். அவளோட காரு ஏதோ பக்கத்துல ஒரு ஆத்துக்கு பக்கத்துல கிடைச்சதா. எங்க இருக்கா எங்க போட்டான்னு யாருக்குமே தெரியலையா? அதை விசாரிக்கத்தான் போலீஸ் வந்திருக்குதா. இதையெல்லாம் கேள்விப்பட்ட நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுச்சுங்க. இப்ப நம்ம ஹீரோ என்ன காட்டுறாங்க, பக்கத்து வீட்டுக்காரம்மாவோட சேர்ந்து ஜாலியா ஏதோ சரக்கு அடிச்சுட்டு பேசிட்டு இருக்காங்க. அவங்க பிரெக்னண்டா இருக்கிறதுனால சரக்கு அடிக்கல, பக்கத்து வீட்டுக்காரம்மா தான் சரக்கு அடிக்குது. அவங்க தண்ணியோ ஏதோ ஜூஸோ குடிச்சிட்டு இருக்காங்க. இங்க வச்சுதான் அன்னைக்கு முதல் தடவை நீங்க என்ன பாக்கும்போது இந்த வீட்டுல நீங்களாவது ரொம்ப நாள் இருக்கணும்னு சொல்லிட்டு போனீங்களே, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு விசாரிக்கிறா. உங்களுக்கு முன்னாடி இந்த வீட்டுல நிறைய பேரு குடியிருந்திருக்காங்க. ஆனா அவங்க யாருமே நிரந்தரமா அந்த வீட்டுல இருந்ததே இல்ல. வருவாங்க, தங்குவாங்க, திடீர்னு காணாம போயிடுவாங்க. எங்க போவாங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஆனா நீங்க உங்க புருஷரு பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாப்புல தெரியுது. அதனாலதான் உங்களை மாதிரி ஒரு பேர் இந்த வீட்டுல நம்ம சொசைட்டில ரொம்ப நாள் இருந்தா நல்லா இருக்கும் வேணும் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி பேசிட்டு இருக்கும் போதே இருக்கிற டிவில பார்த்தா அந்த எக்ஸ் காணாம போனதா செய்தி ஓடிக்கிட்டு இருக்குது. இவளுக்கே ஷாக். நம்ம ஹீரோ கூட வேலை பாக்குறது அவளுக்கு தெரியும். அன்னைக்கு நைட்டு வீட்டுல சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எப்ப அவன் கூட வேலை பார்த்துட்டு இருந்த அந்த பொண்ணு காணாம போயிட்டாலுமே என்ன ஆச்சுன்னு விசாரிக்கிறாங்க. ஆமா போலீஸ்காரங்க கூட அது சம்பந்தமா நம்ம ஆபீஸ்க்கு வந்து அண்ணே விசாரிச்சாங்க. அவளுக்கு என்னாச்சு ஏனாச்சுக்கிறது இப்போ வரைக்கும் தெரியல. அவன் நல்லா இருந்தா சந்தோஷங்கிற அப்படின்னு சொல்றாரு. ஆனா அடுத்து பாருங்க, வீட்டுல செவத்துல இருந்த அந்த புல்லட்டை எடுத்து அதையே நோண்டி பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. இருக்க ஷோகேஸ்ல நிறைய துப்பாக்கிகளும் தோட்டாக்களும் இருக்குது. செவத்துல கிடைச்ச அந்த தோட்டா இவர்கிட்ட இருக்குது. திடீர்னு இவருக்கு ஒரு எண்ணம், சரி நம்ம கிட்ட இருக்கிற தோட்டாவை எடுத்து இந்த ஷோரூம்ல இருக்கிற இந்த ஷோகேஸ்ல இருக்கிற தோட்டாக்களோட கம்பேர் பண்ணி இதையாவது மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணி பாக்குறேன். பார்த்தா எக்ஸாக்டா அந்த புல்லட் மேட்ச் ஆகுது. இங்க இருக்கிற துப்பாக்கி தான் இங்க இருக்கிற தோட்டா தான் ஏதோ ஒண்ணு பயன்படுத்தப்பட்டிருக்குது. இதை பத்தி தான் பொண்டாட்டிட்டு சொல்லி மறுபடியும் அந்த வீட்டு ஓனரை தான் சந்தேகப்படுறா. மறுபடியும் சொல்றேன், இந்த பஞ்சாயத்தை தோட்ட நிப்பாட்டன்னு பொண்டாட்டி சொன்னா இல்ல நிப்பாட்ட முடியாது, நம்ம ஒரு கை பார்த்தாகணும். திறந்து பார்த்தாலும் மறுபடியும் கன்வின்ஸ் பண்ண பாக்குறான். பார்த்தா கிளம்பி அடிக்கிற சத்தம். யாரும் வந்துருக்கா? போலீஸ்காரங்க வந்துருக்காங்க. அந்த எக்ஸ் காணாம போனால அந்த கேஸ பத்தி நம்ம ஹீரோ கிட்ட தனியா விசாரிக்கணும்னு வந்துருக்காங்க. உடனே விசாரிக்க என்ன ஒய்ஃப் எதிர்த்து போயிடுறா. ஆனாலும் இவங்க என்ன பேசுறாங்க, என்ன கேள்வி கேட்கப்படுங்கிறதெல்லாம் பொண்டாட்டி அப்படியே ரைட்டா ஒட்டி கேட்டு தான் இருக்கிறா. உங்களுக்கு அந்த பொண்ணு தெரியுமான்னு கேட்டா தெரியும், நாங்க ஆபீஸ்ல ஒன்னாதான் வேலை பார்த்தோங்கிறாரு. ஒரு வாரமா அவங்களை காணோம். ஆனா ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவங்க கடைசியா ஆபீஸ்ல உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. கரெக்டா கேட்டா கரெக்டுங்கண்ணா. அந்த கம்ப்ளைண்ட் பத்தி மேட்டர் சொல்லுங்க அப்படி கேட்க பாருங்க, எனக்கு இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு, நான் சந்தோஷமா இருக்கிறேன். கல்யாணத்துக்கு முன்னாடி நானும் அவளும் டேட்டுக்கு எல்லாம் போயிட்டு வந்தோம்னு சொன்னா. ஆனா மேரேஜுக்கு அப்புறம் அவளை கொஞ்சம் விதமா நான் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். அதை அவளால தாங்கிக்கவே முடியல. அதனாலதான் என் மேல பொய்யா புகார் கொடுத்துருக்கா. ஆபீஸ்ல இதை பத்தி விசாரணை பண்ணி என் மேல தப்பு இல்லைன்னு ப்ரூவ் ஆன பிறகு என்ன மறுபடியும் வேலைக்கு ஜாயின் பண்ண சொல்லிட்டாங்க அப்படின்னு எடுத்து சொல்றாரு. போலீஸ்காரங்க அதெல்லாம் இருக்கட்டும், சரியா 7 நாளைக்கு முன்னாடி 18ஆம் தேதி எதுக்காக அவளுக்கு நீங்க கால் பண்ணீங்க அப்படின்னு விசாரிக்கிறாங்க. கால் பண்ணி ஏமா பொய் புகார் கொடுத்த, அந்த புகாரை வாபஸ் பண்ணுங்கம்மான்னு பேசுறதுக்காக கால் பண்ணேங்கிறா. இவன் எத்தனை நாளா சஸ்பெண்ட்ல வச்சிருந்தான்னு கேட்டா 5 வாரமா சஸ்பெண்ட்ல இருந்தேன் போல. சரி அடுத்து பேசுனீங்க இல்ல, பாக்கணும்னு சொன்னீங்க இல்ல, பாத்தீங்களா, எங்க பாத்தீங்கன்னு கேட்டா வழக்கமா நாங்க சந்திக்கிற இடத்துல சந்திச்சுக்கிட்டாங்கிறாப்ல. காணாம போன அந்த எக்ஸோட மொபைல் சிக்னலை செக் பண்ணி பார்க்கும்போது கடைசியா வந்து இந்த ஏரியா பக்கம் வந்துட்டு போயிருக்கானே, அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டா இல்ல தெரியாதுங்கிறான். சரி அன்னைக்கு டேட்டுக்கு நீங்க எங்க இருந்தீங்கன்னு கேட்டா நான் வீட்டுல தான் இருந்தேங்கிறான். எப்போ 19ஆம் தேதியை பத்தி இப்ப விசாரணை போகுது. இதுக்கு ஏதாவது சாட்சி, நீங்க வீட்டுல தான் இருந்தீங்கிறதுக்கு சாட்சி இருக்கான்னு கேட்க அப்ப கரெக்டா பொண்டாட்டி உள்ள வராங்க. 19ஆம் தேதியா இங்கதான் இருந்தாரு, நான் தான் சாட்சி. அன்னைக்கு தான் நான் பிரெக்னன்ட் ஆனேங்கிறது கன்ஃபார்ம் ஆச்சு. அதனால அன்னைக்கு ஃபுல்லா அவர் என் கூட தான் இருந்தாரு, என்ன ரொம்ப சந்தோஷமா வச்சுக்கிட்டா அப்படின்னு சொல்றாப்ல. போலீஸ்காரங்க சரி ஓகே விசாரணை முடிஞ்சிருச்சு, மறுபடியும் விசாரணையோ இல்ல ஏதாவது ஆதாரங்கள் தேவைப்பட்டா மறுபடியும் விசாரிக்க வருவோம்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க விட்டாங்க. இப்ப எல்லா விஷயத்தையும் விட்டு கேட்டா இல்லையா, அதனால புருஷன் மேல பயங்கர கோவத்துல இருக்கிறா. ஏதோ பேச வர தயவுசெய்து என்கிட்ட பேசாத, கிட்டத்தட்ட 5 வாரமா வேலைக்கு போறேன்னு போய் சொல்லிக்கிட்டு என்ன ஏமாத்தி இருந்துருக்கேன்னு கோவப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம கல்யாணத்துக்கு பிறகு மெதுவா அவ கூட இருந்த கான்டாக்டா குறைச்சுக்கிட்டேன்னு சொல்லியிருக்கிறேன். அப்ப கல்யாணத்துக்கு பிறகும் அவன் கூட கான்டாக்ட்ல இருந்திருக்கதானே நீ அப்படின்னு கேக்குறாங்க. அவன் உன் மேல கொடுத்த கம்ப்ளைண்ட் எல்லாம் கரெக்ட் தான், ஆனா ஹராஸ்மெண்ட் கம்ப்ளைண்ட் கொடுக்காம வேற ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தா கரெக்டா இருந்திருக்கும். அப்புறம் நான் 7 மிஸ்டு கால் அடிக்க ஒரு நாள் கொடுத்தேன். என் வயிற்றுல இருக்கிற கரு இறந்து போனப்போ அப்ப நிக்கும் அவ கூட தானே இருந்திருக்கிறல்ல, அதனாலதான் நான் அத்தனை தடவை கால் பண்ணி நீ எனக்கு இருக்கவே இல்லை இல்ல, உனக்கு திரும்ப வேலை கிடைக்கணும் சொன்ன பொய்கள் எல்லாத்தையுமே எனக்கு தெரியாம மறைக்கணும், இதுக்காக எனக்கு தெரிஞ்சு நீ தான் அந்த பொண்ணை ஏதாவது பண்ணிருப்ப. இப்படி எல்லாம் சொன்னதும் புதுசு ஆடி போனா. என்ன என்னையா சந்தேகப்படுறான்னு கேட்க நான் மட்டும் இல்ல
போலீஸ்காரங்களும் உன்னை தான் சந்தேகப்படுறாங்க. இந்த சந்தேகத்துல நியாயம் இருக்குங்கிறா அவ. பாரு பொறுமையா என்ன நினைச்சு நான் சொல்றேன், ஒரு நிமிஷம் கேளு, கோவப்படாத அப்படிங்கிறா அவன். அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு அவ கோவமா போயிடுறா. நம்ம ஹீரோ அடுத்த யாரே ஒருத்தர் பாக்குறதுக்காக கார்ல வராரு. யார பாக்குறதுக்கு வராருன்னா, அந்த பார்ட்டி கொடுத்துட்டு இருந்த அன்னைக்கு பெட்ரோல் கனடா வந்து இந்த வீட்டை எரிச்சிடுங்க அப்படின்னு ஒருத்தர் வாங்கி கொடுத்துட்டு போனார்ல, அவரை தான் பாக்குறதுக்காக வந்திருக்கான். இருக்கா அன்னைக்கு அப்படி வந்தீங்க, அப்படி சொன்னீங்க அப்படின்னு விசாரிக்கிறான். நீங்க எப்படி இந்த ஆஃபரை ஏத்துக்கிட்டு அந்த வீட்டுக்கு ஓனர்களாக மாறினீங்களோ அதே மாதிரி எங்களுக்கு அந்த ஆஃபர் கொடுக்கப்பட்டது. நாங்களும் அந்த ஆஃபரை ஏத்துக்கிட்டு அந்த வீட்டுல போய் வாழ்ந்தோம். கொஞ்ச நாள் நானும் என் பொண்டாட்டியும் ரொம்ப சந்தோஷமா நல்லா தான் வாழ்ந்துகிட்டு இருந்தோம். ஆனா நாட்கள் போக போக நான் நிறைய குடிக்க ஆரம்பிச்சேன். அதனாலேயே எனக்கும் என் ஒய்ஃபுக்கு நடுவில் வீட்டுல சண்டை. அந்த வீட்டுல ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். அன்னைக்கு வந்தது என்னை எச்சரிக்கை பண்றதுக்கான்னு கேட்க, இல்ல வீட்டுல யாரும் இருக்க மாட்டீங்க, அந்த அண்டர் கிரவுண்ட் ஏரியாவை எரிச்சு விட்டுலாம், அந்த டோரை எரிச்சு விட்டுலாம் சொல்லி தான் வந்தேன். வீட்டுல பார்ட்டி பண்ணிட்டு இருந்ததுனால ஒண்ணும் பண்ண முடியாம திரும்ப போயிட்டேங்கிறாரு அவரு. உடனே நம்ம ஹீரோ என்னையா சொல்ல வர, அப்ப அந்த வீடுனாலதான் வீட்டுல நிம்மதி போகுது அப்படின்னு கேட்டா, வீடு இல்ல நம்ம தான் காரணம், நாம சில பொய்களை சொல்றதுதான் காரணம். ஆனா அந்த வீட்டுக்கு போன பிறகு அந்த பொய்கள் வெளிப்படும், வெளிச்சத்துக்கு வரும். அப்படி வெளிச்சத்துக்கு வரதுனால வீடு ரெண்டாகும், பிரச்சனை கூடும். இப்படிதான் உனக்கா இருக்கு எனக்கா இருக்கு அப்படி எடுத்து சொல்றாரு. சரிங்க, 25 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வீட்டு ஓனர் எமட்டு அவரோட பொண்டாட்டு பிள்ளைங்க காணாம போனாங்கல்ல, அவங்கள கொண்டு ஏதாவது அண்டர் கிரவுண்ட்ல பாடியை புதைச்சு வச்சிருக்காரோ அப்படின்னு நம்ம விசாரிக்கிறேன். சேச்சா அவர் ரொம்ப நல்ல மனுஷன், அப்படி எல்லாம் யோசிக்க வேண்டாங்கிறாப்புல இவர் சொல்றாரு. பிரச்சனை அவர்கிட்டயோ வீட்லயோ இல்ல நம்ம கிட்ட தாங்கிறாரு மறுபடியும். சரி இப்ப என்ன சொல்ல வரீங்க, அந்த டோரை ஓபன் பண்ணாம அப்படியே விட்டுறவா அப்படின்னு கேட்க, இல்ல நடக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கு அதான் காரணம், அந்த டோரை ஓபன் பண்ணாதான் நமக்கு விமோச்சனை கிடைக்குங்கிறாப்ல அவர் சொல்றாப்ல. உடனே இவர் ஒரு வீட்டுக்கு வந்து பொண்டாட்டிக்கிட்ட நடந்த மேட்டர் எல்லாத்தையும் சொல்லி அதை ஓபன் பண்ணாம இன்னைக்கு விட மாட்டேங்கிறாப்ல. சொன்னதோட நிக்காம பொண்டாட்டி பேச்சை கேட்காம விறுவிறுன்னு போய் அந்த அண்டர் கிரவுண்ட் கரவோட பூட்டை போட்டு உடைக்கிறாரு. இவ்வளவு சொல்லியும் கேட்கல. என்ன பண்ணணும் தெரியாம இந்த அம்மா கோவத்துல கட்டை எடுத்து பின்னாடி மண்டையில ஓங்கி ஒரு அடி மயங்கிட்டா. கொண்டு வந்து சோஃபால படுக்கப்பட்டுருக்காங்க, மட்டையா கிடக்குறா. கொஞ்சம் பொறுமையா மறுபடியும் நினைவு திரும்புது. கண்ண முடிச்சு பாக்குறாரு. என் வாழ்க்கையில நிம்மதியே இல்ல, இப்ப அந்த எக்ஸ் பிரச்சனை வேற தலை வெடிக்கிறாப்புல இருக்குது. இதுக்கு ஒரு முடிவு தெரியாம நான் அந்த கதவை விட மாட்டேன், கதவை திறக்கே தெரியுமே அப்படின்னு அனுமதிக்க இந்த அம்மா சத்தமே இல்லாம ஒரு போன் எடுத்து டேபிள்ல வைக்கிறாங்க. யார் போன்னு பார்த்தா அந்த எக்ஸோட போன். இது அந்த எக்ஸோட போன் ஆச்சே, இது எப்படி உங்ககிட்ட அப்படின்னு விசாரிக்கிறான். அப்படின்னா அவளை நீ ஏதாவது பண்ணியா அப்படின்னு விசாரிக்கிறான். இப்பதான் பிளாஷ்பேக்ல நமக்கு என்னன்னு காட்டுறாங்க. பிளாஷ்பேக்கு போறோம். அன்னைக்கு கதவு ஏதோ திறந்து டங்குன்னு காத்துல அடிச்சுக்கிட்டு இருந்ததுல, சரி அந்த பொண்ணு வெளியில போயிருப்பான் நாமளா அசியூம் பண்ணிக்கிட்டோம். இவங்க கதவை சாத்திட்டு உள்ள வந்தா மறுபடியும் மாடியில ஏதோ நடக்கிறாப்புல சத்தம் கேட்கும். ஒருவேளை திருட்டு பையனோ வந்துட்டானோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஷோகேஸ்ல இருந்து துப்பாக்கி எடுக்கிறாங்க, ஒரு தோட்டாவை எடுக்கிறாங்க. துப்பாக்கிக்குள்ள அந்த தோட்டாவை போட்டு லோடு பண்ணிடுறாங்க. அப்புறம் அதை எடுத்துக்கிட்டு மெதுவா மாறி பக்கம் போய் பார்த்தா அங்க அந்த எக்ஸ் நிக்கிறா. ஏய் நீ இருக்க அங்க வந்த, என் வீட்டுக்குள்ள உனக்கு என்ன வேலைன்னு விசாரிக்கிறாங்க. முதல் இந்த வீட்டை விட்டு வெளியில போங்கிறாங்க. ஆனா உடனே அந்தம்மா, நான் வாழ வேண்டிய வாழ்க்கை, நான் இருக்க வேண்டிய இடத்துல நீ இருக்கிற, என்கிட்ட இருந்த எல்லாத்தையும் நீ தான் பறிச்சு விட்ட அப்படின்னு அப்படி இப்படின்னு புலம்ப ஆரம்பிக்க, என்ன பைத்தியமா நீ என்ன உளறிக்கிட்டு இருக்கிறான்னு இவ தான் கேட்டுருக்கா. அவ பைத்தியம் எல்லாம் கிடையாது, நிஜத்தை தான் சொல்றேன், நான் வாழ வேண்டிய இடத்துல நீ வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன்னு இவ சொல்லியிருப்பா. இனி உன்னை நிம்மதியா வாழ விட மாட்டேன், எனக்கு கிடைக்காத அந்த சந்தோஷம் நிம்மதி யாருக்கும் கிடைக்க கூடாது அப்படி இப்படின்னு ஒரு சைக்கோத்தனமா பேசிக்கிட்டு பக்கத்துல வர இந்த அம்மா பதறி போய் லிவர் அமைச்சிடுறாங்க. அவ்வளவுதான், தோட்டா வெடிக்குது, புல்லட் உள்ள இறங்குது. சம்பவ இடத்துல வச்சுட்டு போறா. அடுத்த நொடி ஐயோ தப்பு பண்ணிட்டோமே, அவசரப்பட்டுட்டோமே, போலீஸுக்கு போன் பண்ணணுமேனு போலீஸுக்கு போன் பண்ண போவாங்க. ஆனா அப்புறம் தான் நம்ம கர்ப்பமா இருக்கோம், போலீஸ் கேஸ் ஜெயிலு அப்படின்னு போயிட்டு இருக்க முடியாதுன்னு யோசிக்கிறானே. அதே மாதிரி இவ கீழே விழுந்த இடத்துல ரத்தம் எல்லாம் சதறி இருக்கும். ஆனா இது எல்லாம் நடந்தது குழந்தைக்காக இந்த ரெடி பண்ண அந்த ரூம்ல. கீழே இந்த பெயிண்ட் எல்லாம் சிந்தக்கூடாதுன்னு நிறைய கவர் விரிச்சு வச்சிருப்பாங்க. அதுலதான் இவ விழுந்திருக்கிறா, அதுலதான் ரத்தமும் பட்டிருக்குது. இவங்களுக்கு அது வசதியா போச்சு. தப்புன்னு யோசிக்கிறவங்க அப்படியே அந்த கவரெல்லாம் மேல சுத்தி பாடி மேல நல்லா சுத்தி கவர் பண்ணிடுறாங்க. தூக்க முடியாது, அதனால தர இழுத்துட்டு வந்து அந்த அண்டர் கிரவுண்ட் ஏரியாக்குள்ள அந்த டெட் பாடியை மறைச்சு வச்சிடறாங்க. அதுக்கு பிறகு அவளோட காருங்க நிக்குதுல, அதை இவங்க தான் எடுத்துட்டு போய் எங்கேயாவது அந்த காரை போட்டு வரலாமே நினைக்கிறாங்க. அப்படி இவங்க வண்டி ஓட்டிட்டு போகும்போது தான் நம்ம ஹீரோ வெளியில இருந்துகிட்டு தான் எக்ஸ் தான் வண்டி ஓட்டு போறலாம் நினைச்சுக்கிட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போயிருப்பாரு. கொஞ்சம் வேகமா போனதுனால அவரால் ஃபுல்லா ஃபாலோ பண்ண முடியல, மிஸ் பண்ணிருப்பாப்ல. இவங்களா அதுக்கப்புறம் அவளோட போன்ல இருக்கிற சிம் கார்டை கலட்டி அந்த ஆட்டுக்குள்ளேயே வீசியிருப்பா. அப்புறம் அவளோட மெயிலிடியில இருந்து உடம்பு சரியில்லை, சில நாட்கள் லீவ் வேணும்னு சொல்லிட்டு ஆபீஸுக்கு மெயிலும் போட்டிருப்பா. அன்னைக்கு அவ போட்டிருந்த ட்ரெஸ் கூட இவதான் எரிச்சிருக்கவும் செஞ்சிருப்பா. இப்படி எல்லாத்தையும் பக்காவா பிளான் பண்ணி பண்ணவன் இவங்கதான். ஆனா ஒரு விஷயத்த மட்டும் அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. அது என்னன்னா 2-3 தடவை சுட்டதுல ஒரு தோட்டா மட்டும் அந்த சுகத்துல போய் ஓட்ட போட்டு உள்ள மாட்டிக்கிட்டது. அதை அவங்க கவனிக்கல. ஆனா புருஷன் அதை கவனிச்சுட்டா. இதன் பிறகு அவன் இனி எதுக்காக போலீஸ் கிட்ட போனாலும் ஏதாவது பேச வந்தாலும் பிரச்சனை பெருசா இருந்தது இவங்களுக்கு தெரியும். இந்த மேட்டர் எல்லாம் புருஷனுக்கு தெரியாது. அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான், அண்டர் கிரவுண்ட திறந்தா உள்ள பாடி கிடக்கும். யாரோட பாடி? 25 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீட்டுல இருந்த நம்ம எமத்தோட பொண்டாட்டியோ புள்ளையோட பாடியோ கிடக்கும். போலீஸ் கிட்ட போகலாம் அப்படின்னு இவர் நினைச்சிட்டு இருக்காரு. போலீஸ் கேஸ்னு ஓனர் போயிட்டாரோ நமக்கு வீடு சொந்தம், அதுக்கு பிறகு நம்ம நிம்மதியா இருக்கலாம் இவர் நினைச்சாரு. ஆனா உள்ள தான் பொண்டாட்டியே கொண்டு ஒரு பாடியா போட்டுப்பான்னு அவர் நினைச்சு கூட பாத்துருக்க மாட்டாப்ல. இது எல்லாத்தையும் தான் புருஷன் கிட்ட சொல்லி முடிக்க புருஷன் தாரணும், இல்ல என்னதான் இருந்தாலும் நீ ஒரு உயிர் எடுத்திருக்க, இது தப்பு, கண்டிப்பா நம்ம போலீஸ் கிட்ட தான் போய் ஆனா இதை சொல்லி ஆகணும், உனக்காக ஒரு நல்ல லாயரை பார்த்து பாலாடுவோம் செய்வோம், கேஸ்ல ப்ராப்பரா நிரபதானே ரிலீஸ் ஆகி வெளியில வரணும் அப்படிங்கிறப்பெல்லாம் வேற சொல்றான்.
சொன்னதோட நிக்காம உடனே இப்ப போலீஸ் ஸ்டேஷன் போலான்னு சொல்லிட்டு கிளம்பவும் செய்யறா. பார்த்தா அந்த அம்மா கையில மறுபடியும் துப்பாக்கி தோட்டாவோட நிக்கிறா. சானல் வேண்டாம், முட்டாள்தனமா பண்ணாத, மரியாதையா உட்காரு, போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் ஒரு மண்ணும் போக வேண்டாம்னு மிரட்டுறா. அப்புறம் இன்னொரு விஷயம், அந்த பொண்ணு இங்க வந்தது, பணமானது, இது எல்லாமே 19ஆம் தேதி நடந்தது. அதே 19ஆம் தேதி வீட்டுல தான் நீ இருந்தேன்னு போலீஸ்காரங்க கிட்ட சொல்லியிருக்கேன். நானும் சாட்சின்னு நான் சொல்லியிருக்கிறேன். அப்படி பார்த்தா இதெல்லாம் பண்ணது நீதாங்கிறப்பதான் போலீஸ் நம்புவாங்க. நானே நீதான் பண்ணேன்னு கூட சாட்சி சொல்லுவேன். இதெல்லாம் எப்போ நீ போலீஸ் கிட்ட போனேன்னா இந்த மேட்டர் நடந்தது நீயும் மறந்துடு, நானும் மறந்துடுவேன். அப்படியே இந்த மேட்டரை விட்டுரு. நீ, நானு, நம்ம பிள்ளைங்க என்ன, நம்ம எல்லாரும் சந்தோஷமா இந்த வீட்டுல வரலா. அவ இறந்ததா நினைக்காத. எல்லாரும் நினைக்கிறாப்புல அவ காணாம போயிட்டா, அவ்வளவுதான். அப்படியே விட்டுரு. ஒரு கால் போலீஸ் நம்மள சந்தேகப்பட்டா கூட அவங்களுக்கு எந்த ஆதாரமும் கிடைக்காது. நாம ஈஸியா கோர்ட்ல இருந்து வெளியில வந்துட முடியும். இப்படியோ பேசி புருஷனை கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க. கட் பண்ணி அப்படியே நாட்கள் போக ஆரம்பிக்க போலீஸ் கிட்ட போகணும், இதை சொல்லணும், வைக்கணும் நினைச்சிட்டு இருந்த நம்ம ஹீரோ முழுசா மாறிட்டான். இதை பத்தி போலீஸ் கிட்ட சொல்லணும்னு அவன் நினைக்கல. ஆனாலும் மனுஷன் ஒரு மாரியாத்தா வாழ்றான், சோகமாத்தா வாழ்றான். இப்போ இந்த அம்மாவுக்கு வளகாப்பு நடக்குது. சொந்தம் வந்தோம், கூட வேலை பார்க்கறவங்க அப்படி இப்படின்னு எல்லா பெரிய வர சொல்லி ஒரு பார்ட்டி நடத்திட்டு இருக்காங்க. அப்போ இவளுக்கா ஏதோ ஒரு கிஃப்ட் வந்துருக்கா. என்ன கிஃப்ட்னு ஓபன் பண்ணி பார்த்தா ஏதோ லெட்டர் மாதிரி வந்திருக்கு. அனுப்புறது யாரு? நம்ம எமட்டு தான் அனுப்பி இருக்கிறாப்ல. அவர் கிஃப்டா கொடுத்துருக்குது என்னன்னா அந்த அண்டர் கிரவுண்ட் டோரோட சாவி, கீ. அதைத்தான் கிஃப்டா கொடுத்துருக்காப்ல. இந்த வீட்டுல வாழ வேண்டிய சரியான ஆட்கள் நீங்க தான் எழுதியிருக்கிறாரு. சாவி கொடுத்துருக்கிறேன், அதை ஓபன் பண்ணி பாக்குறதும் பார்க்காம இருக்கிறதும் உங்க விருப்பம் அப்படின்னு முடிச்சிருக்காப்ல. அப்ப என்ன சொல்ல வர்றார்? இவங்க கொலை பண்ணிருக்காங்கிற மேட்டர் தெரிஞ்ச பிறகுதான் ரொம்ப தைரியமா சாவியை கொடுக்குறாரு. அப்ப என்ன அர்த்தம்? அந்த டோரை திறந்தா உள்ள நிறைய டெட் பாடி கிடக்குன்னு அர்த்தம். இவரால கொலை செய்யப்பட்டவங்க டெட் பாடி கிடக்கலாம். இல்ல இதுக்கு முன்னாடி இங்க பல பேர் வந்து தங்கிட்டு வெளியில போயிருக்காங்கல்ல, அவங்க வீட்டுல ஏதாவது பிரச்சனை நடந்து புருஷனோ பொண்டாட்டியோ மாத்தி மாத்தி ஏதாவது கொலை பண்ணி இருந்திருக்கலாம். அவங்க பாரிஸ் எல்லாம் உள்ள கிடக்குன்னு அர்த்தம். இப்படி நிறைய பாரிஸ் உள்ள சேர்ந்து போய் கிடக்குது போல தெரியுது. இவங்க ஒரு கொலை பண்ணி இருக்கிறதுனால அதை மறைச்சிருக்கிறதுனால இனி எத்தனை டெட் பாடி உள்ள கிடந்தாலும் அதை இவங்க போலீஸ் கிட்ட சொல்ல போறது இல்ல. அதனாலதான் தைரியமா சாவி அனுப்பிச்சுட்டு இருக்கிறாப்ல. இந்த வீட்டுக்கு சரியான ஆட்கள் நீங்க தானே வேற சொல்லி இருக்கிறாப்ல. நல்லா இருந்துச்சுல. வேற ஒரு நல்ல கதையில மறுபடியும் சந்திப்போம். சரி, இந்த படத்துல என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தா, அந்த அண்டர் கிரவுண்ட் டோர் அப்படிங்கிறது நம்ம மனசுங்க ஒவ்வொரு மனசுலயும் இருக்குங்கிறாங்க. எல்லாருக்கும் நல்லபடியா நார்மலா அவங்க வாழ்க்கை போய்கிட்டு இருக்கிறவரை அந்த அண்டர் கிரவுண்டுக்கு வேலையே இல்லை. ஆனா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லிமிட்னு ஒன்று இருக்குல்ல, அந்த லிமிட்டை ரீச் ஆகும் போதுதான், இல்லாத இல்ல பல கஷ்டங்கள் எல்லாத்தையும் கொடுக்கும் போதுதான் அந்த கஷ்டத்தை தாண்டறதுக்காக செய்யக்கூடாத சில விஷயங்களை செய்ய துணிமாங்களாம். அப்படி யாரெல்லாம் துணிகிறாங்களோ அவங்களுக்கு இந்த அண்டர் கிரவுண்ட் தேவைப்படுது. வெளியில சொல்ல மறுக்கிற பல விஷயங்களை அந்த அண்டர் கிரவுண்ட் ஏரியாக்குள்ள போட்டு பூட்டி மனசுக்குள்ளேயே சாவியை எங்கேயோ தூரமா உள்ள ஆழமா ஒடி வச்சிருப்பாங்க. அதை கண்டிப்பா அவ்வளவு ஈஸியா யாருக்கு அவன் துறக்க மாட்டாங்க. ஆனா அதை தாண்டி ஒரு ஆளுக்காக அவங்க துறக்கிறாங்கன்னா அவங்களும் இவங்கள மாதிரி இருக்கணும், அவங்களும் இவங்கள மாதிரி தப்பு பண்ணி இருக்கணும். அப்பதான் அவங்க ஓப்பனா 2 பேரும் மனசை விட்டு பேச முடியும்னு நினைக்கிறேன். கடைசியில நம்ம ஹவுஸ் ஓனர் சாவியை கொடுத்தாருல, கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஓப்பனா மைண்ட ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ரைட், வேற ஒரு நல்ல கதையில மறுபடியும் சந்திப்போம். தேங்க்யூ.